ஐயா இப்போ நீங்கள் வந்து நம்ம மாராஸ் டிவி ஸ்டூடியோக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போது நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழுரும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? நியாயமான கேள்விமா. மக்கள் எதை தின்னா பித்தம் தெளியும்னு தேடிட்டு இருக்காங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே அச்சீவர்ஸ் மைண்ட் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க பெரிய அளவில் சேவை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆரோக்கியம் என்பதை முதன்மையாக எடுத்துக்கொண்டு குறைவான செலவில் குறைவான நேரத்தில் மக்கள் ஆரோக்கியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான திட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். மற்றபடி உலகம் பூரா இருந்தாலும் கூட அவங்களே எனக்கு தகவல் சொல்லுவாங்க, நான் தகவல் சொல்லிடுவேன். எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், உரிய பதில் வரும். மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அச்சீவர்ஸ் மைண்ட்ஸ் அகாடமிக்கு கீழே பாருங்க, இப்போ ஒரு எண் வந்துகிட்டு இருக்கோம், ஹாட்லைன் நம்பர். அந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்கள் கேள்விகளை குறித்து. ஐயா, எங்க பார்த்தாலும் இனிப்பு நீர் பிரச்சனை, மலேசியாவிலையும் சேம், உலகத்துக்குள்ளே இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இனிப்பு நீரை எப்படி ஐயா குணப்படுத்துறது? மக்களுடைய அறியாமை, இனிப்பு இல்லாம நம்மால எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது என்பது உண்மை. இந்த இனிப்பு சத்தானது நம்முடைய ரத்தத்தில் அதிகமாக போச்சுன்னா அதை நம்ம இனிப்பு நீர் அப்படின்னு வியாதின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, அது வியாதி அல்ல. இனிப்பு நீர் ஏன் உற்பத்தி ஆகுதுன்னா 2 காரணங்கள். நம்முடைய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், மன இறுக்கம் ஒரு காரணம். இன்னொன்று நம்முடைய உணவு. புளித்த உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது நம்முடைய கல்லீரல் அதை இனிப்பாக மாற்றுகிறது. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வியாதியே கிடையாது. ஒரே நாளில் மக்களுடைய சர்க்கரை அளவை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அச்சீவர்ஸ் மைண்ட் அகாடமியை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஒன்றும் தேவையில்லை, செலவில்லாமல் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஆக இது குணப்படுத்தக்கூடிய நோய் என்பதை கட்டாயம் நம்பிட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க விரைவில் வெளிவந்து விடலாம். இன்றைக்கு மலேசியாவில் நூற்றுக்கணக்கான பேர் இந்த இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடவும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அருமை அருமை. மக்களே, இந்த எண்களை தொடர்பு கொள்ள மறந்துடாதீங்க. ஐயா, அடுத்தது முதுகு வலி, இடுப்பு வலி, இதை குணப்படுத்த முடியுமா? ஆமாம், குணப்படுத்தலாமா. குணப்படுத்த முடியாத வியாதி எதுவுமே கிடையாது. ஏன் இடுப்பு வலி வருது, ஏன் முதுகு வலி வருதுன்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே குனிஞ்சு வாசை கூட்டணும். நல்ல இயக்கம் இருந்தது. செக்கில் நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டினோம், அம்மியில் அரைச்சோம், துணியெல்லாம் துவைச்சோம். இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ எங்கே இயக்கம் குறைகிறதோ அங்கே ஓட்டங்கள் தடைப்படுகிறது. ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிர் ஓட்டம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த ஓட்டத்தை நாம் சரி செய்வதற்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்குது. 3 நிமிடங்களில் உங்களுடைய இடுப்பு வலி, முதுகு வலியை குணப்படுத்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது, உண்மையான ஆர்வமும் அக்கறையும் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். ஆஹா, இந்த பதில நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. நிச்சயமா நீங்க தொடர்பு கொள்ளணும். கண்டிப்பா தொடர்பு கொண்டு அதுக்கான வழிமுறையை கேட்டு தெரிஞ்சு அதை பின்பற்றுங்க. ஐயா, அப்ப மைக்ரேன் குணப்படுத்த முடியுமா? இந்த ஒத்த தலைவலி சொல்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஒத்த தலைவலிக்கு சாப்பாட்டிலே குணப்படுத்திக்கலாம். அதை வேணா சொல்லிடுறேன் நான். ஏன்னா பாவம் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், நமக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். 3 நாளைக்கு உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு நான் சொல்கிறத மட்டும் சாப்பிடுங்க. 2 ஜிலேபி வாங்கிக்கிங்க, கொஞ்சம் ஜீரா எடுத்துக்கங்க. காலை உணவு சாப்பிட்ற நேரத்தில் இதை தவிர வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு ஜிலேபி 4 பீஸ் ஆக்கிங்க, 2 ஜிலேபி 8 பீஸு ஜீராவில் நினச்சி ஒரு பீஸை வாயில் போடுங்க, உதட்ட மூடிக்கிட்டு 2 நிமிஷம் மெல்லணும். அதுதான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 100 மில்லி தேங்காய் பால் எடுத்து பச்சையாக சாப்பிட்ணும். கொதிக்க வச்சிடாதீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஜாக்கரி பவுடர் போட்டுக்கலாம். 3 நாள் செய்யுங்க. 3ஆவது நாள் சரியாக போயிடும். அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது, அது நான் காமிச்சிட்றேன். இது மகாசிரசு முத்திரைன்னு பேர். இதை செஞ்சுக்கிட்டே அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும். காலை மாலை 2 வேளை இந்த முத்திரைகளை 5 நிமிடம் 2 கையிலையும் செஞ்சுட்டு வாங்க. ஒத்தை தலைவலி முழுமையாக குணமடையும். வாழ்த்துக்கள். செஞ்சால் குணமாகும். ஐயா, அப்போ இந்த கால் எரிச்சல், மறுத்து போகிறது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ரொம்ப அருமையுமா. எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் ஓட்டமின்மை தான்மா. நம்ம எந்த ஃபுட் ரோலர்னு ஒன்று இருக்குது. இப்போ காலை போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? சும்மா தேய்க்கிறதுக்கு வெளில அடியில் ஒரு மர ரோலரை வச்சுக்கிட்டு இப்படி காலை உருட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் சரியா போய் காலை இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலை கடுக்காய், ஐயா அதெல்லாம் சாப்பிட்டா என்ன?
நல்லா கேட்டீங்கம்மா. இது திருமூலர்னு ஒரு அறிஞர் இருந்தார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம வயதானா முதுமை நம்மளால் நடக்க முடியாமல் போயிரு, குச்சி வச்சுட்டு நடப்போம். அவங்க இந்த மூனை பாவிச்சாங்கன்னா குச்சி எரிச்சிட்டு ஓடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிடுறேன். காலையில் நம்ம எந்திரிச்சோன்னே இஞ்சியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு திரவம் நம்ம குடிக்கணும். மதிய உணவுக்கு பின்னாடி சுக்கு பொடி சாப்பிடணும். மாலை இரவு உணவுக்கு பின்னாடி நம்ம கடுக்காய் பொடி சாப்பிடணும். இந்த 3 சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல மிக முக்கியமான நாடிகள் 3 வாதம், பித்தம், கபம். வாதம்னா வாயு, பித்தம்னா சூடு, கபம்னா குளிர்ச்சி, சளி. இப்ப இன்னொரு கேள்வி இருக்குன்ட்டு, முத்திரையில நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப அதை பத்தி கத்துக்கணும், எனக்கும் தெரியணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நீங்களா கற்றுக்க முடியாது. நிறைய புத்தகங்கள் இருக்குது. பல புத்தகங்களில் பலவித மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நிறையா குழப்பங்கள் வரும். யாராவது ஒரு தகுதி பெற்ற அமைப்பு அப்படிங்கிற முறையில் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்காக மலேசியா பொறுத்த வரைக்கும் அச்சீவர்ஸ் மைண்ட் அகாடமி இப்போ 3வது ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டுருக்கு. 2023 ஒன்று, 24 ஒன்று, இந்த ஆண்டு ஒன்று. 3 மாதங்களுக்கு வாரம் ஒரு முறை 2 மணி அப்படிங்கிற முறையில் வகுப்பு நடத்திட்டுருக்கு. அதில் நிறையா சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது போக தமிழ்நாட்டு நான் செல்வலட்சுமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு பல வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த முத்திரை வகுப்புகளை இன்னொரு 2 மாதத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒன்லி முத்திரை மட்டும் அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா முத்ரா ட்ரெயினர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். இதை கையில் வச்சுக்கிட்டு அவங்க யாருக்கு வேணாலும் வைத்தியம் செய்யலாம். நிச்சயமாக குணமாகும். ஐயா, இட்லியை நெருப்பில்லாமல் தயாரிப்பது எப்படி? நல்ல கேள்விதாம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பொதுவாகவே உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு இட்லி ஆவியில் வெந்த உணவு, தீமை செய்யாத உணவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 350 இருக்குது. இட்லி சாப்பிடாம நான் சொல்கிறது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 110 தான் இருக்குது. ஆக இட்லி சர்க்கரை அதிகப்படுத்துறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏன் நம்ம நெருப்பு இல்லாமல் தயாரிக்க சொல்கிறோம்னா, கேஸ் செலவு மிச்சம், நேரம் மிச்சம், பாத்திரம் கழுவுறது மிச்சம். இது கூட என்ன அப்படின்னா நமக்கு நோய்களை குணப்படுத்துது அந்த இட்லி. எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஒன்று சொல்லிக் கொடுத்து அவங்க ஒன்று பண்ணிட்டாங்கன்னா சிரமமாக போயிடும். அப்போ நெருப்பு இல்லாமல் நம்ம இட்லி அதே டேஸ்ட்டில் செய்யலாம். அதே மாதிரி கிச்சடி நேற்று செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நெருப்பு இல்லாமல் கிச்சடி. அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அச்சீவர் மைண்ட்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே மலேசிய மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வகுப்புகள் நடத்துகிறாங்க. அருமை ஐயா. ஐயா, இப்போ உடல் எடை இதுதான் பலருக்கு பிரச்சனை. உலகத்திலே இது ஒரு மகா பிரச்சனையா இருக்கு. உடல் எடையை குறைப்பது எப்படி அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. உடல் எடை எப்போ உடம்பு எடை அதிகமாச்சோ அதுக்கு அவங்க தான் காரணம். வேற யாரும் காரணம் இல்லை. வெறும் சாப்பாடு மட்டுமே உடலோட எடையை அதிகரிக்குதுன்னு யாரும் நம்பக்கூடாது. உங்களுடைய எண்ணங்கள் தான் மெயின் பார்ட். நீங்க தேவையில்லாத எண்ணங்களை நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு மன இறுக்கத்தை கொடுத்துட்டு நம்மை அறியாமலேயே நிறைய சாப்பிட வச்சிரு. நமக்கு தெரியாமலேயே நிறைய சாப்பிட்ருவோம். சாப்பிட்டது உள்ளே போய் சரியாக ஜீரணமாகாமல் கொழுப்பா மாதிரி உடம்பு பூரா போட்டு எடையை நீக்கிடும். எடையை அதிகரிச்சிடும். இந்த எடையை நீக்கிறதுக்கு எளிமையான வழி இருக்குது. நிறையா ஒரு 2 வழி இருக்குது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்களால் செய்யக்கூடியதை. நம்ம தரை இருக்குது இல்லையா, அதில் படுத்து உருளணும். இதுக்கு பேர் அங்க பிரதர்ஷனம்னு பேர். நேராக படுத்துக்கணும், குப்புற படுத்து மறுபடியும் திரும்பணும்னா ஒரு முறைன்னு சொல்கிறோம். காலையில் வெறும் வயிற்றுல 5 முறை 10 முறை 15 முறை 20 முறைன்னு தினம் 30 முறை செஞ்சுட்டு வாங்க. ஒரு மாதத்தில் குறைஞ்சது 3 கிலோ உங்களால் குறைய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அச்சீவர்ஸ் மைண்ட் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. செலவில்லாமல் சாப்பிட்டு ஒரே மாதத்தில் 5 கிலோ குறைக்கலாம். அருமை. அப்ப நம்ம மக்கள் நாளை காலையில் என்ன செய்ய போறாங்கன்னா, அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்க பிரதர்ஷனை பண்ணிருங்க. 2 in 1ல நடந்துரும். இது வந்து ஐயா, வீட்டுல அங்க பிரதர்ஷன முறைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மார்பிள்ஸ், மோசைக்கு அப்படின்னு தான் இருக்கு, சிமெண்ட் இல்லை. இது வந்து எப்படி அவங்க இது பண்றது? ரைட்டுமா, சிமெண்ட்டுக்கு இந்த அங்க பிரதர்சனத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கோயிலில் போய் நீங்கள் உருண்டீங்கன்னா அந்த காலத்துலலாம் வெறும் கல் மண்ணு தான் இருந்தது. அதில் தான் உருண்டுட்டு போனாங்க. இன்றைக்கு நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்ம சிமெண்ட் ஃப்ளோர் போட்டு வச்சுருக்கிறோம், கார்பெட்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம். நோக்கம் என்ன அப்படின்னா, உடல் உருளுகின்ற போது இந்த உடலினுடைய தோல் இருக்கு இல்லையா, அது தரையில் படணும். தரையிலிருந்து ஒரு எனர்ஜி வருது. இந்த பூமியானது ஒரு
நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுத்திக்குது. சூரியனை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்திக்கிட்டு வருது. ஒரு நாளைக்கு சுமார் 15.5 லட்சம் மைல் சுத்திக்கிட்டு வருது. எவ்வளவு வேகத்துல போகணும்னு பாருங்க. இந்த தரையில படுத்து நீங்க உருளும் போது நீங்கள் மொசைக் போட்டிருக்கலாம், மார்பிள்ஸ் போட்டிருக்கலாம், மேலே கார்பெட் போட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி கையை மேலே தூக்கிக்கணும், காலை நீட்டிக்கணும், படுத்து உருண்டுக்கிட்டே இருக்கணும். மெதுவாக உருளுங்க. உருளும்போது சில பேர்த்துக்கு மயக்கம் வரும். மயக்கம் வந்தால் அப்படியே படுத்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் உருளலாம். அது நமக்குள்ளே இருக்கின்ற அதிகமான கொழுப்பு கரைக்க செய்து எனர்ஜியாக மாற்றிட்டு தொந்தி குறைஞ்சி போயிடும். மேஜிக். இது செய்யுங்க மக்களே, அங்கு பிரதிஷ்டனம். ஐயா, அப்ப தைராய்டை குணப்படுத்த முடியுமா? ஆமாம், தைராய்டுங்கிறது இன்னைக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்க தைராய்டுங்கிறாங்க. தைராய்டில் நம்ம 2 விதமாக சொல்கிறோம். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டுன்னு. ஒன்று அதிகமாக சுரக்கிறது, ஒன்று குறைவாக சுரக்கிறதுன்னு. தைராய்டுங்கிறது இந்த கழுத்து பகுதி. சில பேர்த்துக்கு கழுத்து பகுதி வீக்கமாக இருக்கும், சில பேர்த்துக்கு கழுத்தே இருக்காது, ஒரே மாதிரி இருக்கு. அவங்க தண்ணி நிறைய குடிச்சதுனால அப்படி ஆகி போச்சு. சில பேர்த்துக்கு கழுத்து பகுதி வீக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தைராய்டு சுரப்பி தான். கட்டாயம் செய்ய முடியும், அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தைராய்டு இன்னைக்கு மக்கள் பலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தான் தைராய்டு சுரப்பியோட சர்ஜரி இந்த சக்தி மையம். இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா வலி இருந்தால் உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு அர்த்தம், வலி இல்லைன்னா தைராய்டு இல்லைன்னு அர்த்தம். இதை செஞ்சுக்குங்க. அருகம்புல் கிடைக்கும் நம்ம ஊர் பக்கம். அந்த அருகம்புல்லை அரைச்சி ஜூஸ் மாதிரி தினம் காலையில் 48 நாள் குடிக்கலாம். அது கூட இன்னொன்று இருக்குது, அதை மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இதை செஞ்சோம்னா தைராய்டு 100க்கு 100% நம்மால் குணப்படுத்த முடியும். அருமையா இருந்தது இவ்வளோ நேரம் நீங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இப்போ அச்சீவர்ஸ் மைண்ட் அகாடமி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னா கீழ்கண்ட எண் நீங்கள் போய்கிட்டே இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அதில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இப்போ இறுதியாக நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? அம்மா, மக்களாக பிறந்தது நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். அதுக்கு தான் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேமே தவிர எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, இந்த வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு யாருமே உங்களை நொந்துக்காதீங்க. இது வரைக்கும் நொந்தது போதும். இனிமேல் நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கேன்னு நம்புங்க. யார் ஒருவர் நம்புகிறாரோ தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார்னு சொன்ன மாதிரி நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கை நிறைய கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் வாங்கிட்டே போக வேண்டியதுதான். ஆனால் சும்மா கிடைக்காது, உங்கள் வீட்டுக்கு யாரும் கொண்டு வந்து தரமாட்டாங்க. நீங்கள் தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கும். உங்கள் முயற்சி இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். உண்ணுவதை சரியாக உண்ணுங்கள், நீர் குடிப்பதை சரியாக குடியுங்கள், ஓய்வு எடுப்பது, நல்ல தூக்கம், இது ரொம்ப முக்கியம். மகரிஷி சொல்லுவாங்க, வேதாத்திரி மகரிஷி, உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம் ஆச்சா, அதுக்கப்புறம் எண்ணங்கள், இந்த 5லையும் அளவு முறை சரியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை அடடா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக நீங்கள் சொர்க்கத்துக்கு வர விரும்பினால் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். செலவில்லாத மாற்றம், எளிமையான மாற்றம். ஐயா, இப்போ சிலர் நம்ம கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒரு கெட்ட எண்ணம் அது அவங்க மனசில் தோணும். ஐயோ நல்லா இருக்கானே, ஐயோ நல்லா செஞ்சுட்டாங்களே, இப்போ இப்படி இருக்காங்களே, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம்லாம் தோணும் பொழுது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்னையா சொல்லுவீங்க? அம்மா, உலகம் என்பது நல்லவர்கள் கெட்டவர்கள் இணைந்தது தான். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு ஜனத்தொகை எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் 830 கோடின்னு சொல்கிறோம். எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்காங்க தெரியாது, எவ்வளோ கோடி பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியாது. ஆனால் நான் நன்றாக இருக்க வேண்டும், அதே போல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைத்து இந்த முத்திரையை செய்கிறாரோ அவருக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லதை பண்ணு அப்படின்னு நினச்சாங்கன்னா பலன் கிடைக்கும், தாமதமாகும். அவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் தான் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா இவங்களுக்கு பலனே கிடைக்காது. இந்த மாதிரி நபர்களை கூட திருத்துவதற்கு இறையாற்றல் நமக்கு ஒரு முத்திரையை கொடுத்துருக்குது. நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு அருமையான முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை செஞ்சோம்னா நம்மை அறியாமலேயே போயிடும். முத்திரைகள் என்பது நம்முடைய சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் வரம். அதை நம்ம நம்பினோம்னா நல்லா வாழலாம். அதே போல நம்ம எண்ணம், நம்ம கெட்ட எண்ணம் சட்டுன மனசுக்குள்ள வரும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான்.
சட்டுன்னு வந்துடும். ஆனா அதை நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதே போலதான் என்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நல்ல எண்ணத்தோட நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அது நமக்கும் நல்லதா இருக்கும், நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் நிச்சயமா அது நல்லதா இருக்கும். ஐயா திரு அருள்நிதி அவர்களே, ரொம்ப நன்றி ஐயா. நீங்க இங்க வந்து உங்களோட அமர்ந்து பேசுறதுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம மக்கள் கூட. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பயனளிக்க வேண்டிய விஷயம். இதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நம்ம மாராஸ் டிவியில இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி என்பது ஒரு ரெசிப்ரோகேஷனாக இருக்கணும். ஓகே, நீங்கள் நான் 2 பேரும் சேர்ந்து இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். ரைட். இயற்கையினுடைய வழிகாட்டல் இல்லாமல் நான் இங்கே வர்றதோ, என்னை நீங்கள் பேட்டி எடுக்கிறதோ, என்னை இந்த நிறுவனத்துக்கு அறிமுகம் செய்த அழகன் ஐயா அவருக்கு இந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறதோ மக்கள் மீதுள்ள ஒரு ஆழமான நட்பான ஆரோக்கியமான அக்கறை. அப்போ நம்ம எல்லாம் இணைந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு இருக்கோம். இந்த குடும்பத்தில் நோயால் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களையெல்லாம் நம்ம இணைச்சிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்வோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும். ஆகவே மக்களே, நீங்கள் மனம் வைத்தால் மட்டுமே ஆரோக்கியமாக வாழ முடியும். வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாழ்க்கை. நன்றி ஐயா. நன்றி மக்களே.